தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் தீபம் மின்னிதழ் வழங்கும் ஔவையார் அருளிய மூதுரை 3ஆம் பாடல் விளக்கம். இன்னா இளமை வறுமை வந்தெய்திக்கால் இன்னா அளவில் இனியவும் இன்னாத நாளல்லா நாள் பூத்த நன்மலரும் போலுமே ஆளில்லா மங்கைக்கு அழகு. இன்னா இளமை வறுமை வந்து எய்திக்கால் இன்னா அளவில் இனியவும் இன்னாத நாளல்லா நாள் பூத்த நன்மலரும் போலுமே ஆளில்லா மங்கைக்கு அழகு. இந்த வெண்பாக்குரிய விளக்கம் என்னவெனில், இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. அப்படி நாம் எதிர்கொள்ளும் சில துன்பங்களில் இளமை பருவத்தில் ஏற்படும் வறுமை கொடுமையானது. இளம் வயதில் நல்ல உடைகள், நல்ல உணவு, கல்வி, சௌகரியமான வாழ்க்கை அவை கிடையாமல் சிரமப்படும் பொழுது நம் மனம் படும் துன்பத்தினை அளவிட்டு சொல்ல முடியாது. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனிலும் கொடிது இளமையில் வறுமை என்று ஔவையின் இன்னொரு வரிகள் இந்த இளமையின் வறுமையை இன்னும் அனுபவித்து கூறுகிறது. அந்தந்த பருவத்துக்கு எவைகளெல்லாம் தேவையோ அவைகள் கிடைப்பதாக இருந்தால்தான் வாழ்க்கை இனிமையுடையதாகும், இல்லை என்றால் துன்பந்தான். அவர் மேலும் கூறுகையில், தேவையற்ற காலத்தில் பூக்காத மலர் அது தேவையற்ற காலத்தில் பூத்து வாடி வதங்கி தேவைக்கு பயனற்று போவது போல, பருவ காலத்தில் திருமணம் செய்து கணவனை அடையாத பெண்களின் அழகு பயனற்றது என்று மட்டுமல்ல, வறுமை போன்று கொடுமை என்று கூறுகிறார் ஔவையார். அதாவது எந்தெந்த வேலைகளை எப்போது செய்ய வேண்டுமோ அப்போது செய்வதுதான் சிறப்பு, காலங்கெட்ட காலத்தில் செய்யும் பணிகள் எவையும் சிறக்காது என்பது ஔவையின் உறுதியான கருத்து. நல்லதுறவுகளே, மூதுரையின் எமது தொடர்கள் சுலபமாக உங்களை வந்தடைய கீழே உள்ள சப்ஸ்கிரைப் அதனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். மூதுரை 3 ஆங்கில விளக்கத்தையும் தீபம் சஞ்சிகை பற்றிய குறிப்புகளையும் இக்காணொலியின் கீழே வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு மூதுரையில் வெண்பா கொண்டு உங்களுடன் சிந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் தீபம் மின் இதழ் ஆசிரியர் செல்லத்துறை மனுவேந்தன்.